யார் மனிதன்? இந்த பிறவியில் மனித பிறப்பெடுத்த ஒரு மனிதர் தன்னிடம் இருக்கும் அதிகாரத்தை ஆளுமையும் கொண்டு லட்சத்தையும் கோடிகளையும் ஏதோ ஒரு வழியில் சம்பாதிக்கிறார். இது போன்று நிலை கொள்வது பாவம், தவறானது என்று தெரிந்தும் அதில் இந்த மனிதன் தைரியமாக பயணிக்கிறார். இவரிடம் அதிகாரம் இருப்பதால் தினமும் இவரை காண நூற்றுக்கணக்கில் மக்கள் வந்து காத்திருக்கிறார்கள். அவர்களின் நிலை அறிந்த உடனே அவர்களை சந்தித்து உதவும் மனமில்லாத இந்த மனிதன் தவறாக நடந்து கொள்வதை பலரும் கவனித்து வருகிறார்கள். இதில் இவரிடம் உதவிக்காக தினமும் அலைந்து தேய்ந்த ஒருவர் கண்ணீர் மல்க தெய்வத்திடம் வேண்டுகிறார். எங்களை எல்லாம் ஒரே உருவத்தில் மனிதனாக படைத்த இறைவா, இதில் ஏன் ஏற்றத்தால் இந்த மனிதனிடம் ஆளுமை பொறுப்பு இருப்பதால் எங்களை இந்த பாடாப்படுத்துகிறார் என்று தெய்வத்திடம் உருகி கேட்கிறார் ஒருவர். இவரின் அழுகுரலை கேட்டு அங்கு தியானத்தில் இருந்த மனித ஆற்றல் அறிந்த மகான் கண் விழித்து பார்த்து வேதனையோடு இருந்த மனிதனை தனது அருகில் அழைத்து, நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உனது பிரச்சனை என்ன என்பதை அறிந்தேன். எல்லோரும் மனித உருவத்தில் தான் இருக்கிறோம். இருந்தும் அந்த மனிதன் ஏன் இப்படி ஆளுமை தனத்தோடும் சக மனிதனை நோகடிக்கிறார்? அதோடு லட்சக்கணக்கில் மக்கள் வறுமையில் இருக்கும் போது இந்த மனிதன் மட்டும் ஏன் லட்சத்திலும் கோடிகளும் புரண்டு கொண்டிருக்கிறார் என்பதுதானே உனது வினா என்று கேட்ட மகான் அதற்கான காரணத்தை சொல்கிறார். அதாவது போன பிறவியில் மனிதனை அடித்துக் கொள்ளும் பூதமாக பிறந்த இந்த மனிதன் இந்த பிறவியில் அனைத்தையும் உணர்ந்த ஆறறிவு படைத்த மனிதனாக பிறந்திருக்கிறார். அனைத்தையும் உணர்த்தி வழிநடத்தும் அற்புத சக்தியான ஆறாம் அறிவை பயன்படுத்தி போன ஜென்ம வாழ்க்கை இந்த மனித பிறவியில் இந்த மனிதன் செயல்பட்டு நன்மைகள் புரிவான் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவன் போன ஜென்ம வாழ்க்கையை இந்த பிறப்பில் கையாண்டு வருகிறார். அந்த பூத பிறவியில் மனித உயிர்களை பறித்த இந்த மனிதன் தற்போது இந்த பிறவியில் சக மனிதர்களை நோகடித்து பணத்தை கோடியாய் சேர்ப்பதாய் பொன் பொருள்களை பூதம் காப்பது போல் காத்து வருகிறான். இந்த மனிதன் இந்த பாவ செயலுக்காக அடுத்த பிறவியில் ஒரு நாள் தனது குடும்ப உணவுக்காக அடுத்தவரிடம் கையேந்தி நிற்கும் பிறப்பு அடுத்து இந்த மனிதனுக்கு காத்திருக்கிறது என்றார் மகான். அதே போல இந்த பிறவியில் அந்த மனிதனால் துன்பத்தை அனுபவித்த நீ போன பிறவியில் ஒரு அதிகாரியாக பிறந்திருந்தாய். அந்த வேளையில் நீ கொண்ட பொறுப்பை சரியாக செய்யாமல் உன்னை நாடி வந்த இருந்த நலிந்த சக மனிதர்களை நோகடித்ததால் அதன் பலனை தற்போது நீ அனுபவிக்கிறாய். அதனால் பெற்ற பிறவியை புனிதமாக வாழாதவர்கள் இயற்கை இறையருளில் இருந்து தப்ப முடியாது. உணர்வாய் மனிதா என்று சொல்லி தியானத்தில் அமர்ந்தார் மகான்.